அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோல நம்ம மேக்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டான புக் சொல்லுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவும் இந்த வீடியோ பிளஸ் பெஸ்ட்டான புக் நான் சொல்லுவேனான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. மேக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பிராக்டிக்ஸ்ல தான் இருக்கு. ஓகே. நம்ம பெஸ்ட்டான ஒரு புக்க வாங்கி நம்ம படிக்கிறது அப்படின்னு ஒண்ணும் இல்ல பெருசா. நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய சம்ஸு, அதுக்கு பிறகு ரீசனிங் மட்டும் நம்ம வெளிய கொஞ்சம் ஏதாவது ஒரு பெஸ்ட்டான புக்க பார்த்து வாங்கி ஒர்க் அவுட் பண்ணிக்கிறது நல்லது. பட் ஆப்டிட்யூடுக்கு ஸ்கூல் புக்கே இட்ஸ் எனஃப் குரூப் 4 எக்ஸாம்க்கு ஐ திங்க். ஓகே. குரூப் 1, குரூப் 2 எல்லாத்துக்குமே வந்து மேக்ஸ் ஒரே டைப் தான். பட் கேட்கிற விதம் தான் கஷ்டமா இருக்கும். கேட்கிற விதம் தான் கொஞ்சம் மாற்றி இருக்கும். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. மெத்தட்ஸ் எல்லாமே ஒரே மாரி தான். பட் எப்படி நம்ம திங்க் பண்ணி நம்ம எக்ஸாம்ல ஷார்ட் டைம்க்குள்ள அந்த 3 ஹார்ஸ்க்குள்ள எப்படி மேக்ஸ்லாம் நம்ம போடுறோம் அப்படின்னு தான் டிஎன்பிஎஸ்சி நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா? ஸோ இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆர்.எஸ். அகர்வால் புக் வந்து எல்லாருமே படிப்பாங்க. இப்ப நெறைய பேர் வாங்கிட்டாங்க. முன்னாடிலாம் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க ஆர்.எஸ். அகர்வால் புக் இந்த புக்க வந்து தமிழ் மீடியம்லயும் சரி, இங்கிலீஷ் மீடியம் சரி, அவ்வளவா வாங்கி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டா, கொஞ்சம் தான் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. நெறைய பேர்லாம் வாங்கி அவ்வளவா பண்ணல. பட் இந்த டைம் வந்து நெறைய பேர் இந்த ஆர்.எஸ். அகர்வால் புக்க வாங்கி தான் படிச்சுட்டு இருக்காங்க ஐ திங்க். ஓகேவா? ஸோ ஆர்.எஸ். அகர்வால் புக் யாருக்கு மோஸ்ட்லி செட் ஆகும் அப்படின்னா, பேங்கிங் எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், யூபிஎஸ்சி படிக்கிறவங்க, இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட், என்டிபிசி எக்ஸாம், ஸோ இந்த மாதிரி ரயில்வே எக்ஸாம், இது மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தான் இந்த மாதிரி ஆர்.எஸ். அகர்வால் இங்கிலீஷ் மீடியம், அதே மாதிரி தமிழ் மீடியம். ஸோ அதில் இருக்கக்கூடிய மேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும், எடுத்தோடனே மேக்ஸே வந்து வராது அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த புக்கை பார்த்தாங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மேக்ஸ் சுத்தமா வராது அப்படின்னு. பட் மேக்ஸ் அப்படிங்கிறது கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டு இப்ப எக்ஸாம்பிளுக்கு தனி வட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா, தனி வட்டி ஈஸியான கான்செப்ட் தான். பட் அதை அப்படி அப்ரோச் பண்ணக்கூடாது. எடுத்தோடனே பிஎன்ஆர் பை 100 அப்படின்ற ஒரு ஃபார்முலா வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு உள்ள 2 வருஷத்துல ஒரு அமௌண்ட் ஆகும். 5 வருஷத்துல ஒரு அமௌண்ட்டா மாறுது. அப்ப 10 வருஷம் கழிச்சு எப்படி அந்த அமௌண்ட் மாறும்? இப்படிதான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு சின்னதா ஒரு ஃபார்முலா இருக்கும். அதை மட்டுமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா போதுமான அளவு. ஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு டாபிக்ல இருந்து ஈஸியான சம்ஸும் இருக்கும், கஷ்டமான சம்ஸும் இருக்கும். பட் நம்ம இதை எப்படி ஷார்ட் பீரியட்ல போடுறது, எப்படி நம்ம அதை ஈஸியா அப்ரோச் பண்றது அப்படிங்கிறதா மெயின். ஓகே. ஒரு மார்க்கெட்ல வந்து ஒரு பெஸ்டான புக் இருக்கு அப்படின்னா, அந்த புக் இருக்கும். நம்ம அந்த அளவு வாங்கி ஒர்க் அவுட் பண்ணா மட்டும்தான் நம்ம மேக்ஸ்ல ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்ல எக்கச்சக்கமா எல்லா அகாடமியும் தான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ எல்லா அகாடமி புக்குமே வாங்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ நீங்க சர்ச் பண்ணலாம். ஸோ சில மெத்தட்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சர்ச் பண்ணலாம். இல்லைன்னா சொல்லல. பட் உங்ககிட்ட கண்டிப்பா ஸ்கூல் புக் இருக்கணும். 10th, 9th, 8th இதில் 3 புக்ல இருக்கக்கூடிய நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சிலபஸ் வைஸ் என்னென்ன கவர் ஆகுதோ அந்த சம்ஸ் எல்லாத்தையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏன் யூடியூப்லேயே நிறைய பேர் மேக்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அவங்கள நீ எடுத்து எப்படி அதை கேட்டிருக்காங்க, அந்த சம்ஸ் வந்து எப்படி இருக்கு, அந்த சில பேர் ஷார்ட்கட் சொல்லியிருப்பாங்க. எடுத்தோடனே ஷார்ட்கட் பயன்படுத்தலாமா, இல்லாட்டினா ப்ராக்டிஸ் சம் கொடுத்ததுக்கப்புறம் ஷார்ட்கட் பயன்படுத்தலாமா, அப்படிலாம் நீங்கள் யோசிக்கணும். எடுத்தோடனே ஷார்ட்கட் போகக்கூடாது. சில சம்ஸுக்கு முதல்ல கான்செப்ட் வைஸ் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு பிறகு ஷார்ட்கட் வைஸ் தெரிஞ்சுக்கணும். அப்போனா மட்டும்தான் நம்மளால ஒரு சம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஷார்ட் பீரியட்ல நம்ம போட முடியும். ஓகேவா? ஸோ கான்செப்ட் வைஸ் போகிற சம்க்கு கான்செப்ட் வைஸ் தான் போய் ஆகணும். அந்த இடத்துல நீங்கள் ஷார்ட்கட் போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் தப்பாக வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க ஒரு பெஸ்டான புக் அப்படின்னு தாண்டி உங்களுடைய தனிப்பட்ட முறையில ஒரு நோட்ஸ் கூட எடுங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு மீச்சிமா HCFLCM இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு 30 சம் உங்க கைப்பட எடுத்து வச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி தனி வட்டிக்கு ஒரு 30 சம், 30 கான்செப்ட் சம்ஸ், கூட்டு வட்டிக்கு 30 சம்ஸ். இது மாதிரி ஒவ்வொரு டாபிக்கையும் எடுத்து 30 சம்ஸ் வந்து எழுதி வச்சுக்கோங்க நோட்ல. அதை மட்டுமே ரெகுலர் ப்ராக்டிக்ஸ், அதாவது வராதவங்களுக்காக நான் சொல்றேன். 30 சம், ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு டைப்ல இருக்கணும். ஓகேவா? அந்த 30 செம்ம 3 ஆர் 4 டைம்ஸ் போட்ட சம்மே மறுபடியும் போடணும். அதை பார்க்காம உங்களால எப்பெல்லாம் அந்த ஒரு சம் கொடுத்தா ஆல்ரெடி 30 சம் எழுதி வச்சிருப்போம் நோட்ல. அந்த சம் கொடுத்தா அந்த ஃபார்முலா ஞாபகம் வரணும். இப்படிதான் அந்த அந்த ஸ்டெப்ஸ் வந்து வரணும் அப்படின்றது ஞாபகம் வரணும். அந்த அளவுக்கு ஒரு சம்மை நீங்க போட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு புது சம் போறப்போ உங்களால ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். நீங்க ஆல்ரெடி எடுத்த சம்ஸை நீங்க கரெக்டா போட முடியாம இருந்தீங்கன்னா எப்படி ஒரு புது சம்மை நீங்க அப்ரோச் பண்ணுவீங்க? கண்டிப்பா முடியாது. ஸோ நிறைய அஸ்பிரன்ஸ் இதான் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மேக்ஸ் அப்படிங்கிறது கஷ்டம் கிடையாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை தூக்கி போடுங்க. ரெண்டாவது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் எடுக்கிறீங்கன்னா 2, 3 டைம்ஸ், ஏன் 4 டைம் கூட போடுங்க. 5வது டைம் பார்க்காம போடுங்க. அதுக்கடுத்து ஒரு புது சம் அதே மாதிரி மாடல் இருக்கக்கூடிய வேற சம் எடுங்க. அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்றப்போ உங்களுக்கு கான்ஃபிடன்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க மேக்ஸ்லயும் நல்லா இம்ப்ரூவ் ஆவீங்க, க்ரோ ஆவீங்க. ஓகேவா? ஸோ இந்த புக்ல வந்து வாங்கலாமான்னு கேட்டா, என்னைய கேட்டா
வாங்கிக்கலாம். பட் டைம் இருந்துச்சுன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க இந்த புக்ல இருக்க சம்ஸ் எல்லாமே வந்து. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் மீடியம்க்கு இந்த புக்கு, தமிழ் மீடியம் இது டிரான்ஸ்லேஷன் வச்சிருக்காங்க. அதை வாங்கி நீங்க பயன்படுத்தலாம். பட் ஆல்ரெடி நீங்க ஸ்கூல் புக் சம்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க, ஓரளவுக்கு அந்த பேசிக் சம்ஸ் எல்லாம் தெரியுது அப்படின்னா இந்த புக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒர்த்து தான். நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். இந்த புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல புக்கு தான். பட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நமக்கு ஸ்கூல் புக் சம்ஸே 80-70% போதுமானது. மிச்சம் 30% கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். பட் அதுக்கு ப்ராக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனல்ஸ் போடுறாங்க. அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணினாலே போதும். ஸோ இதில் இருக்கக்கூடிய சம்ஸை உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கட்டாயம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஓகேவா? ஸோ ஸ்கூல் புக்கில் சம்ஸை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுவே உங்களுக்கு போதுமான அளவு இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸாமில் 25 கொஷினுக்கு வந்து நீங்கள் 23 கொஷின்ஸ் கண்டிப்பாக போடணுங்க. அதுவே கஷ்டம் தான். 25 அவுட் ஆஃப் 25 போட்டால் மட்டும்தான் நம்ம டாப் லெவலில் வர முடியும். ஓகேவா? ஏன்னா தமிழும் ஜிகேவும் அவ்வளோ டஃப்பாக கேட்குறாங்க. மேக்ஸில் நம்ம மேக்ஸிமம் 23க்கு மேலே எடுத்துருக்கணும். அப்போனா தான் நம்ம மற்ற காம்படிட்டரோட கம்பேர் பண்ணும்போது நம்ம மேலே வர முடியும். ஓகேவா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த அந்த மைண்ட் செட்டை மட்டும் வச்சு படிங்க. சும்மா ஏனோ தானேன்னு படிக்க வேணாம். ஸோ டெய்லி ஒரு 2 hours 3 hours டைம் இருந்துச்சுன்னா மேக்ஸுக்கு நீங்கள் டைம் ஒதுக்குங்க. வராதவங்க உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்னா டெய்லி ஒரு 1 hourவே போதும் உங்களுக்கு. ஸோ சும்மா டச் தான் வைக்க போகிறீங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மேக்ஸ் எனக்கு கொஞ்சம் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக 3 hours கொடுங்க. அதுவுமே போதுமான அளவு என்ன கேட்டால். ஓகேவா? ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. ஓகே? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸ் வராது அப்படின்னு ஒரு பயத்தில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாவது கிடைக்கும். ஓகேவா? ஸோ நல்லா படிங்க. எல்லாமே தமிழ், மேக்ஸ், ஜிகே 3க்குமே ஓரலாக, அதாவது ஒரே டைமில் எப்படி சொல்கிறது, 100% இருக்கு அப்படின்னா தமிழுக்கு 50% கொடுங்க, மேக்ஸுக்கும் ஜிகேவுக்கும் 50% கொடுங்க. ஓகேவா? 3க்குமே ஈக்குவலான ஸ்ட்ரென்த் நீங்கள் கொடுத்தாதான் எக்ஸாம்லையும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். நியூட்டன் தேர்ட் லா தான். ஓகேவா? ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்கிறா இல்லையா? அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட்டை போட்டு நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் எஃபர்ட்டே போடாமல் மார்க் வருமா? கண்டிப்பாக வரவே வராது. அதனால எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் எஃபர்ட்டை கொடுத்து ஒவ்வொரு டாப்பிக்கும் கவர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக மார்க் இருக்கும். உங்களை நீங்கள் நம்புங்க. கண்டிப்பாக எஃபர்ட் போடுங்க. எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். எல்லாரும் வேலைக்கு போடலாம். ஓகே? ஸோ மறக்காமல் மேக்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே.